கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, என் சபையை சார்ந்த ஆனந்தி என்ற சிஸ்டர் அவர்களின் சாட்சியை தான் உங்களோடு பகிர போகிறேன். புதியதாக ஆரம்பித்த துணி கடைக்கு செல்ல தன் சகோதரியுடன் புறப்பட்டார். அப்பொழுது வீட்டில் ஒரு ஜெபம் செய்து சங்கீத பகுதியான 44ஆம் அதிகாரத்தை வாசித்து சென்றார். கடையில் துணிகள் எல்லாம் எடுத்து முடித்த பின் ஒரு சேரில் அமர்ந்தார். அப்பொழுது கடையின் ஊழியர் வந்து ஒரு வீடியோவை காண்பித்து இதில் இருப்பது நீங்கள் தானே என்றார். ஆம் என்றார். உடனே மேனேஜர் அறைக்கு சென்றனர். அப்பொழுது ஒரு பெண்மணி வந்து அந்த சேரில் இருந்த மொபைல் நீங்க தான் எடுத்திருக்கீங்க என்றார். அவர், நான் அதை பார்க்கவில்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது என்று சுமார் 1 மணி நேரம் அளவும் இப்படியாக சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் காலையில் வாசித்த சங்கீத பகுதியான 44ஆம் அதிகாரத்தில் தேவனை எனக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் என்ற வார்த்தை அவருக்கு ஞாபகம் வந்தது. அந்த வசனத்தை வைத்து அவர் ஜெபம் செய்தார். 1 மணி நேரம் கழித்து வேறொரு ஊழியர் வந்து இந்த மொபைல் அந்த சேரில் இருந்தது, இது யாருடையது என்று கேட்டார். பார்த்தீங்களா, அவரை தொழுது கொள்ளும் எந்த ஜனத்தையும் அவர் வெட்கப்படுத்துவதே இல்லை. வேதத்தை விசுவாசிக்கிற ஜனம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென்.